10th standard max common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C question number 36. I am J Kumar. Find the values of m and n if polynomial 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n is a perfect square னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வந்து square root of 36x power 4 which is equal to 6x square the whole square. அப்போ என்ன வரும்? 6x square. அப்போ இங்கே 6x ஸ்கொயர் இங்கே 6x ஸ்கொயர் போட்டுருங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் 36x பவர் 4. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரெண்டு டேர்ம் நீங்கள் இறக்குங்க. மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 61x ஸ்கொயர். இப்போ ஸ்டெப் 2 பாருங்கள். ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த கோஷன்ட் என்ன இருக்குது? 6x ஸ்கொயர், அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 12x ஸ்கொயர். செகண்ட் ஸ்டெப் அதுலேயே மைனஸ் 60x கியூப் பை 12x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 5x. அப்போ இங்கே மைனஸ் 5x போடுங்க, இங்கே 12x ஸ்கொயர் மைனஸ் 5x. ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து இங்கே எழுதுறீங்க. இப்போ மைனஸ் 5x ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 25x ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் கேன்சல் ஆச்சா? சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 36x ஸ்கொயர். ரெண்டு டேர்ம் நீங்கள் கீழே இருக்குங்க. மைனஸ் mx ப்ளஸ் n. ஓகே, இப்போ ஸ்டெப் 3 பாருங்கள். கோஷன்ட் என்ன இருக்குது? 6x ஸ்கொயர் மைனஸ் 5x. இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 12x ஸ்கொயர் மைனஸ் 10x. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 12x ஸ்கொயர் மைனஸ் 10x. ஸ்டெப் 2ல் பாருங்கள், 36x ஸ்கொயர் பை 12x ஸ்கொயர் என்ன வரும்? 3. ஸோ இங்கே 3 போடுங்க, இங்கே 3 போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 36x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 9 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதனால் 0 போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் mx ப்ளஸ் 30x இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸு காமனாக வெளியிடுங்க. மைனஸ் m ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? 0 ஆயிரும். மைனஸ் m ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0 பை எக்ஸு. மைனஸ் m ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 30 எங்கிட்டு கொண்டு போங்க, மைனஸ் 30 ஆயிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள், m இஸ் ஈக்குவல் டு 30 வந்துச்சா? ஓகே, இப்போ n மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 9. அப்போ தேர்ஃபோர் m இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆன்சர். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.